Dear students, this is Rajesh Kumar. நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் நம்பர்ஸ் எண்கள். இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 8. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க? யூஸ் தி மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டு ரைட் டூ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 14/5 அண்ட் 16/3. சராசரிகள் முறையை பயன்படுத்தி 14/5 மற்றும் 16/3 ஆகியவற்றுக்கு இடையே 2 விகிதமுறு எண்களை எழுதவும். எந்த எண்களுக்கு இடையே 2 நம்பர் கண்டுபிடிக்கணும்? 14/5 and 16/3, 16/3. எந்த மெத்தடு? ஆவரேஜ் மெத்தட். ஸோ அவங்க அந்த மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். Average between 14/5 and 16/3 ஆகியவற்றுக்கு சராசரி என்ன செய்யணும்? எப்பவுமே என்ன செய்வோம்? ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுப்போம். 10, 6 இது ரெண்டுத்துக்கும் இடையில சராசரி என்ன அப்படின்னா என்ன செய்வீங்க? ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். 10 + 6 16/2 8. சரிங்களா? இப்போ நம்ம 10 + 6/2 அப்படியும் போடலாம். இல்லை 1/2 × 10 + 6 இப்படியும் போடலாம். ரெண்டும் ஒன்று தான். அதாவது /2 நம்ம 1/2 × போட்டு இந்த ரெண்டையும் கூட்டுறோம். இப்போ என்ன வரும்? 1/2 × 10 + 6 16. அப்போ ரெண்டு இது கேன்சல் பண்ணோம்னா 8 2 16. அப்போ ஆன்சர் 8 தான் வரும். ஓகேங்களா? அப்போ 10 + 6/2 போட்டாலும் ஒன்று தான், 1/2 × 10 + 6 போட்டாலும் ஒன்று தான். அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்ய போகிறோம்? 1/2 × ரெண்டையும் ப்ராக்கெட்டில் போட போகிறோம். வித்தின் ப்ராக்கெட்டில் 14/5 + 16/3. ஸோ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். அதை தான் 1/2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கும். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 5க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ரெண்டுத்தையும் பெருக்கினா தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம் ஆஃப் 5 and 3 இஸ் 15. ஏன் ரெண்டையும் பெருக்கிறோன்னா இதுக்கு காமன் டேபிள் 1 மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டையும் என்ன செய்யணும்? டைரெக்டாக பெருக்கி போட்டுக்கலாம். இப்போ 5 மற்றும் 3 இவற்றின் மீசிமா 15 எழுதிடுவோம். அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்? 15 வரா மாதிரி மாற்றணும். எங்கள் டினாமினேட்டரில் இங்கே 5 இருக்குது, 15 வரணும். என்ன செய்யணும்? மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கணும். அப்புறம் நம்ம இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டோம். அடுத்து 16/3. இப்போ கீழே என்ன வரணும்? 15 வரணும். ஸோ மேலேயும் கீழேயும் 5ஆல் பெருக்கணும்னா 15 வரும். இப்போ பாருங்கள், 5 3s are 15. 1/2 × இப்போ மேலே உள்ளது பெருக்கணும். 14 × 3 42. 5 3s are 15. இங்கே அதே மாதிரி 16 × 5 80. 3 5s are 15. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? 1/2 × இது ரெண்டையும் காமனாக 15 இருக்கிறதால 15 எடுத்துக்கிறோம். மேலே 42 + 80. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 1/2 × இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 122/15. என்ன பண்ணலாம்? 122-வை 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 6 2s are 12. 1 2s are 2. கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆன்சர் வருது? 61/15. இப்போ ஒரு விகித முறையும் கண்டுபிடிச்சிட்டோம். 1 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அனதர் ரேஷனல் நம்பரும் நம்ம என்ன செய்யணும்? அதே ஆவரேஜ் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ ஒரு எண் கண்டுபிடிச்சிட்டோம். 14/5
கண்டுபிடிச்சது 61/15 16/3 அதாவது 14/5க்கும் 16/3க்கும் இடையில ஒரு விகிதம் ஒரு எண் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன் ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம அனதர் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எதை கண்டுபிடிக்கலாம்னா இப்போ 14/5க்கும் 61/15க்கும் இடையில ஒரு எண் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 61/15க்கும் 16/3க்கும் இடையில ஒரு எண் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதை கண்டுபிடிப்போம். 14/5 average of 14/5 and 61/15 ஆகியவற்றின் சராசரி. இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி 1/2 இன்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 14/5 ப்ளஸ் 61/15. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சியம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் எல்சியம் என்ன வரும்? 15 வரும். இங்கே நீங்கள் போட்டு பார்த்துங்க. 5 15 ரெண்டுத்துக்கும் என்ன செய்கிறோம்? எல்சியம் கண்டுபிடிக்கிறோம். 5 டேபிள் போடுறோம். 1 5s are 5, 3 5s are 15. அடுத்து 3 டேபிள் 1 1. இப்போ என்ன எல்சியம்? 3 × 5 15. ஓகேங்களா? ஸோ இப்போ 15 வர மாதிரி டினாமினேட்டரை மாற்றணும். இப்போ என்ன செய்யணும்? 1/2 இன்ட்டு இங்கே வந்து 14/5 இருக்குது. 15 வரணும்னா மேலே இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். இங்கே ஆல்ரெடி 15 இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ணணும், அப்படியே போட்டாலே போதும். இப்போ 1/2 இன்ட்டு 14 × 3 42/15. இது 61/15. இப்போ கீழே டினாமினேட்டர் ரெண்டு சேம் ஆயிடுச்சு. 15 காமனாக எடுக்கிறோம். இங்கே வந்து 42 + 61 என்ன வரும்? ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 103/15. இப்போ வந்து இது உங்களுக்கு வந்து இது 2 டேபிளில் கேன்சல் ஆகாது. அதனால் மேலே அப்படியே போட்டுங்க. கீழே வந்து பெருக்கிறதுங்க. 2 × 15 30. ஸோ 103/30. இந்த ஆன்சரும் போடலாம். இல்லை நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ரெண்டு எண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய எண்ணை கூட கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஆர் இப்போ இது போட்டுட்டோம்னா இந்த ரெண்டு ஆன்சர் எடுத்து எழுதணும். எது எழுதணும்? 61/15 ஒரு ஆன்சர். அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? இரண்டு விகிதம் ஒரு எண்கள். 2 ரேஷனல் numbers are 61/15, 103/30 இப்படி போடலாம். இல்லைன்னா ஆர் அதாவது இரண்டு விகிதமுறு எண்கள் அல்லது ஆர். வேற என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு எண்ணுக்கும் ஆவரேஜை கண்டுபிடிச்சி இதுக்கு இடையில் வரக்கூடிய எண்ணையும் கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஆர்டர் எழுதுன்னு வச்சுங்களேன். அதாவது 14/5 103/30. இதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது? 61/15 16/3. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த ரெண்டு எண்ணை பிட்வீன் 2 இதை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இப்போ அது வேண்டாம் அப்படின்னா இந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில் இந்த எண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் இடையில் ஒரு எண்ணு கண்டுபிடிச்சிட்டு அதை போடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் எது கண்டுபிடிக்கணும்? 61/15 and 16/3 இவற்றின் சராசரி. என்ன பண்ணணும்? அதே மெத்தட் தான். 1/2 இன்ட்டு 61/15 ப்ளஸ்
16/3 இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு அதே எல்சிஎம் மெத்தட் தான் 15 தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள் போட்டு பார்த்தோம் 15 3 இருக்குது. 3 டேபிள் போடுறோம். 5 3s are 15, 1 3s are 3, 5 டேபிள் போடுறோம். 1 5s are 5. அப்புறம் ஒரு 3 × 5. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 15 தான் வரும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 15. இப்போ என்ன செய்யணும்? கீழே வந்து எல்சிஎம் 15 வர மாதிரி ஏற்கனவே இங்கே 15 இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 16/3 15 வரணும்னா மேலே கீழே 5ஆல் பெருக்கணும். என்ன வரும்? 1/2 இன்ட்டு இங்கே 61/15 ப்ளஸ் இது என்ன வரும்? 16×80/15 ஈக்குவல் டு 1/2. இப்போ காமனாக 15 இருக்குது, மேலே 61, இங்கே 80. இப்போ என்ன ஆன்சர் வரும்? 1/2 இன்ட்டு 61 80 கூட்டினா 141/15. இதுவும் 2 டேபிளில் கேன்சல் ஆகாது. இப்போ 141/2 × 15 30. ஸோ 141/30 இந்த நம்பர். ஸோ இந்த ஆன்சரு. அப்போ நம்ம ஆன்சர் எழுதும்போது இந்த 2 எண்கள் போடணும்னா என்ன ஆன்சர் இப்போ வரும்? தி 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் 2 ரேஷனல் நம்பர்ஸ். 2 விகிதமுறு எண்கள். என்ன எழுதணும்? இதுக்கு ஆன்சர் இருந்தா ஆக்சுவலாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாம? அதாவது இங்கே போடுறேன், இங்கே மேலே தனியாக போட்டுடுறேன். 14/5க்கும் 16/3க்கு நடுவில் என்ன கண்டுபிடிச்சோம்? 61/15 கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 2 எண்ணுக்கும் இடையில், அதாவது 61/15க்கும் 16/3க்கு நடுவில் 141/30 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இந்த 2 எண்ணுக்கு இடையில் கண்டுபிடிச்சோம். இப்போ கண்டுபிடிச்சது இந்த 2 எண்ணுக்கு இடையில். அப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு 61/15 அண்ட் 141/30 இப்படி எழுதிடணும். இப்போ என்ன எழுதணும்? 61/15 141/30. சரிங்களா? ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது வரைக்கும் ஃபஸ்ட்டு இது தான் கண்டிப்பாக போட்டாகணும். இது 14/5க்கும் 16/3க்கும் நடுவில் என்ன கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? 61/15 இது கண்டிப்பாக வந்துடும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது 2க்கும் நடுவில் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இது 2க்கும் நடுவில் கண்டுபிடிக்கலாம். இது 2த்துக்கும் நடுவில் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் என்னது? 61/15 × 103/30. இப்போ இந்த 2 எண்ணுக்கும் இந்த 61/15க்கும் 16/3க்கு நடுவில் வரணும்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிச்சோம்? 141/30. அப்போ ஆன்சர் வந்து இது எழுதலாம். இது 2 ஆன்சராக எழுதலாம் ஆர். இது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இது இப்போ நான் போட்டதை உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். மெத்தட் 1 நம்ம என்ன பண்ணோம்? 14/5 16/3 இதுதான் கொஸ்டினில் கொடுத்தது. இந்த 2 விகிதமுறு எண்ணுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி ஒரு எண் கண்டுபிடிச்சோம். அது 61/15. ஸ்டெப் 2 என்ன பண்ணோம்? 14/5 61/15. 14/5க்கும் 61/15க்கும் இடையில் கண்டுபிடிச்சது 103/30. ஸோ இது ரெண்டாவது எண். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 61/15, அடுத்தது கண்டுபிடிச்சது வந்து 103/30. இந்த 2 எண்கள் முடிஞ்சு. இது ஒரு மெத்தட். மெத்தட் 2 பாருங்கள். அதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாறாது. 14/5க்கும் 16/3க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி 61/15 வரும். அந்த பாருங்கள், இங்கே என்ன ஸ்டெப் 1 வந்ததோ அதுதான் 61/15 கண்டுபிடிச்சோன்னா இந்த 14/5க்கும் 16/3க்கும் நடுவில் 61/15 வருதுங்களா? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாறாது. அதே சார் ரெண்டாவது மெத்தடில் ஸ்டெப் 2 தான் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா 61/15க்கும் பின்னாடி இருக்கக்கூடிய 16/3க்கு இடையில் இருக்கக்கூடிய எண் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதில் கண்டுபிடிக்கிறது இந்த 2 எண்ணுக்கும் நடுவில். அதனால தான் 14/5
இதுக்கு நடுவில் கண்டுபிடிச்ச ஆன்சர் 103/30. அடுத்து இந்த எண் 16/15. அப்புறம் கடைசியில் இந்த எண். இதில் பார்த்தீங்கன்னா 14/5க்கும் 16/3க்கும் இடையில கண்டுபிடிச்ச 16/15 முதல் எண்ணு, 61/15க்கும் 16/3க்கும் இடையில கண்டுபிடிச்ச 141/30 ரெண்டாவது எண்.